அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பராசக்தி சேனல் மூலியமாக இந்த காணொளியை உங்களுக்கு ஒளிபரப்பாக நான் கடமைப்படுகிறேன். இந்த காணொளியை பார்த்து மக்களோடு மக்களாக நானும் பயணிக்கிறேன். தவறாக இருந்தால் மன்னித்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ 2026 தேர்தல் களத்தில் எத்தனை முனை போட்டி நடந்தாலும் ஜனநாயக கடமையை நம்ம ஆற்றுகிற உரிமை நம்மளிடத்திலே இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு மனிதனுக்கும் இது ஒரு சுதந்திரத்தை நமக்கு வகுத்திருக்கிறது. அது சரியான முறையிலே நாம் பயணிக்க வேண்டும். அந்த வாக்குகள் சரியான முறையிலே அங்கே பயன்படுத்தப்பட்டு எல்லோருக்கும் சமமான நீதியும் நியாயமும், எல்லோருக்கும் சமமான உரிமையும் பெற வேண்டும் என்ற ஒரு கணக்கோடு நாம் முன்னிறுத்தி இந்த வாக்கை பணத்திற்காகவும் இல்லை பயத்திற்காகவும் இந்த கடமையை ஆற்றாதீர்கள். நாம் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு உயிரும் ஜீவிக்கிறது இந்த பூமியிலே என்பதை நாம் கனவில் கொண்டு ஒவ்வொருத்தரும் செயல்பட வேண்டும். மெய்யான கருத்துக்களை, மெய்யான பிம்பங்களை நம்பி நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இந்த வாக்கு ஒரு தமிழனுக்கான ஒரு வாக்கு, தமிழ் தேசத்திற்கான ஒரு வாக்கு, தமிழன் உரிமைக்காக ஒரு வாக்கு. இதை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்ற ஒரு நோக்கத்திலே பார்க்கப்படுகிறது என்று சிலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். உண்மை அது அல்ல என்பது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும். இன்றைய ஒன்றிய அரசுடைய நடவடிக்கை 11 ஆண்டு காலமான நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் என்ன பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். தமிழ்நாட்டில் என்ன ஆட்சிக்கு எந்த பணியை சிறப்பாக செயல்படுத்தியிருக்கிறார்கள், மக்கள் எதை பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது உங்களுக்கான காணொளியை நான் உங்களுக்கு பயன்படுத்துகிறேன். இதை நீங்கள் பார்த்து தயவு கூர்ந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாரை முதலமைச்சராக முன்னிறுத்த வேண்டும் என்பது நாம் ஆற்றுகின்ற ஜனநாயக உரிமையில் இருக்கிறது. அதை தயவு கூர்ந்து நீங்கள் இன்று சொல்வதையும் செய்திருக்கிறார்கள், சொல்லாதையும் செய்திருக்கிறார்கள் நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதனால் நீங்கள் வேறு கருத்துக்களை நினைத்து தமிழருக்கான இது ஒற்றுமையை நிலைநிறுத்துவதற்காக நீங்கள் ஜாதி மதப்பின்றி எல்லோருக்கும் சமமான நீதி பெற வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும். ஒற்றுமையை நிலைநிறுத்த மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று தாழ்ந்த பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.